ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நான் பண்ணின ஒரு ஃப்ளாப்பான கிராஃப்ட் தான் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எதுக்குக்கா எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, இதுதான் ஃப்ளாப் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணும்போது அது வந்துட்டு ஃப்ளாப் ஆகும், எப்படி வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்றதையும் அண்ட் என்ன மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு கிராஃப்ட் ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு தராங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளத்தையும் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே கிராஃப்ட் வீடியோ வந்துட்டு எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வரும், ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப செம்மையாக வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்துட்டு நாங்கள் கேமரா ஆன் பண்ணி வந்து எடுப்போம். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து அது வந்து ஃப்ளாப் ஆன வீடியோஸ்லாம் வந்துட்டு எனக்கு நிறைய இருக்குது. எதையுமே வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணினதே கிடையாது. நிறைய வந்துட்டு நான் டெலிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் வீடியோஸ் எடுத்து அதை வந்து ஃப்ளாப் ஆகி வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியாமல் டைமும் வேஸ்ட் ஆகி அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு சிரமப்பட்டு தான் வந்துட்டு ஒவ்வொருத்தருமே வந்து வீடியோ போடுறோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வந்துட்டு கொடுங்க. இப்போது இந்த வீடியோவில் நான் வந்துட்டு எந்த மாதிரியான கிராஃப்ட் வந்துட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து அதில் ஜாமெட்ரிக் ட்ராயிங் வந்துட்டு நான் வரைஞ்சிருக்கேன். தென் அந்த பேப்பரை வந்து ஆயில் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஜாமெட்ரிக் ட்ராயிங் வந்துட்டு மேலே தெரியிற மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுருந்தேன். ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா. அதுக்கப்புறம் பேம்பூ ஸ்டிக் யூஸ் பண்ணி அந்த ட்ராயிங்க்கு தகுந்த மாதிரியே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கிட்டேன். தென் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து இந்த கிராஃப்ட்டுக்காக நான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணினேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அது கிராஃப்ட் வந்து ரொம்ப வந்து ஃப்ளாப் ஆயிருச்சு. வீடியோ வந்துட்டு டெலிட் பண்ணவே மனசு இல்லை. ஏன்னா 1 மணி நேரம் உட்காந்துருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் மறுபடியும் வந்துட்டு நான் இதே கிராஃப்ட்டை ரொம்ப பெஸ்ட்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டியிருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு நான் வெளியில் எடுத்துட்டு சரி கலர் பண்ணினா ஒரு வேளை இந்த கிராஃப்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இந்த கொக்கை அப்படி நான் வந்துட்டு கலர் பண்ணிகிட்ருக்கேன். கலர் பண்ணிவிட்டு பார்க்கும்போதும் இந்த கிராஃப்ட் வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப வந்துட்டு பெஸ்ட்டாக வந்து தெரியல. ரொம்ப ஃப்ளாப்பாக தான் தெரிஞ்சுது. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எங்களை மாதிரியான யூடியூபர்ஸோட கஷ்டம் வந்துட்டு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இன்சர்ட் பண்ண முடியல. பை.